तस्मै श्री गुरुवे नमः। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஸோ நாரதமுனி வந்து இந்த 21 ஸ்லோகாலேருந்து 26 வரைக்கும் முடிச்சிருக்கோமா இன்னைக்கு? 26. ஓகே. ஸோ 21 to 26 ஆக்சுவலாக 30க்கு நான் பிளான் பண்ணேன். ஏன்னா 30 வரைக்கும் நாரதமுனியோட அந்த அவரோட பின்பிறவை பற்றி சொல்லிட்டு இருக்காரு அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ அதனால இல்லை నాకు చాలు టైం వేస్ట్ అవుతుంది. టక్కని కూర్చోడాలి, చెప్పిన తక్షణ టక్కని కూర్చోడాలి నాకు. ஸோ இங்கே நாரதமுனி அந்த 21வது ஸ்லோக்கால பகவானை பற்றி வர்ணனை கொடுக்குறாரு. நீங்கள் வந்து சாக்ஷாத் பகவானோட இலக்கிய அவதாரம். நீங்கள் சாக்ஷாத் சுப்ரீம் பர்சனாலிட்டி, அப்சல்யூட் ட்ரூத். நீங்கள் தான் ஈடேறு உலகத்தை எல்லாத்துமே நீங்கள் படைச்சவர். உங்ககிட்ட பர்ஃபெக்ட் விஷன் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, பர்ஃபெக்ஷன், வாட் யூ சே ஃபார் பர்ஃபெக்ஷன்? ஒரு சம்பூர்ணமான ஒரு பார்வை உங்ககிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்காக நீங்கள் வந்து இந்த அவதாரம் எடுத்திருக்கீங்க? அதோட நோக்கம் என்னென்னா, கலியுகத்தில் வந்து மக்கள் வந்து ரொம்ப தாழ்ந்து போயிருப்பாங்க. ஆன்மீகமான ஈடுபாடு இல்லாமல், சோம்பேறித்தனமாக, அப்புறம் வந்து அறிவில்லாமல், அப்புறம் வந்து பௌதிகமாக புலனின்பத்தில் ரொம்ப ஈடுபட்டதுனால அவங்கள எப்படியாவது நீங்கள் வந்து பாவனை பண்ணுறதுக்காக, அவங்கள வந்து இந்த பௌதிக உலகத்துலேருந்து, இந்த பௌதிகமான கல்வியிலேருந்து விடுபடுறதுக்காக தான் நீங்கள் இந்த ஒரு சிறப்பான ஒரு கிரந்தத்தை நீங்கள் வந்து எழுதிருக்கீங்கன்றது வந்து இந்த 21 ஸ்லோகால் தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் பகவான் வந்து வியாசதேவர் வந்து ப்ளீனரி போர்ஷன், அதாவது ஏதே சம்ச கலாபம்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், பகவானோட கலாவோட கலா இவரு. அப்படின்னா அவதாரமோட அவதாரம். பலராமோட அவதாரம், அவரோட அவதாரம் இவரு. அப்படின்னா கிருஷ்ணா பலராம அந்த 4 அவதாரங்கள், அதுக்கப்புறம் அந்த நாராயணக்கு அப்புறம் இவர் அவதாரம். அப்படின்னா கலான்னா அவர் தான், அதோட அவதாரம். அப்பா தாத்தா அப்பா பேரன், அந்த மாதிரி முழு பேர் என்ன பேர் வந்து என்ன கிரேட் கிராண்ட்சனுக்கு முழு பேர் குழு பேர், அந்த மாதிரி அவதாரம். உங்களுக்கு சிம்பிளாக புரியறதுக்காக சொல்கிறேன். தாத்தா அவனோட பையன், தாத்தா அப்பா பையன் அவன் பேரன், அப்புறம் கொழு பேரன், அந்த மாதிரி. கிருஷ்ணா பலராம் 4 அவதாரங்கள். 4 அவதாரங்களோட அவதாரம் வந்து நாராயணோட அவதாரங்கள், மறுபடியும் 4 அவதாரங்கள், அதுக்கப்புறம் 3 விஷ்ணுங்கள். இப்படி வியாசதேவர் கூட அவரோட அவதாரம் தான். அவதாரமோட அவதாரம் வந்து வியாசதேவர். ஸோ எதுக்காக இவர் அவதாரம் எடுத்தாருன்னா, வியாசதேவருக்கு முன்னாடியே தெரியும் அவருக்கு இந்த கலியுகத்தில் வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆன்மீகத்தோட ஈடுபாடு இருக்கிறதில்ல அவங்களுக்கு. அதனால நீங்கள் எல்லாருமே பகவானோட அம்சம் தான் சொல்லி சொல்கிறாங்க. நாரதமுனி சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாருமே பகவானோட அம்சம் தான். மமைவாம்ச ஜீவவு அபூதே சனாதனஹான்னு சொல்லி சொல்கிறாங்க. மனஹா சஷ்டிந்திரியானி அப்படின்னு சொல்கிறாங்க. பகவானோட அம்சங்கள் தான் நீங்கள் எல்லாருமே. அதனால அதனால இந்த வேதங்களை நீங்கள் அதனால தான் எழுதிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ therefore are put into systematic order for the benefit of the fallen souls. கட்டுண்ட ஆத்மாக்களோட ஒரு நல்லதுக்காக தான் வியாசமுனி வந்து இந்த மாதிரி ஒரு நூலை வந்து எழுதிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ரீல வாசுதேவ் இஸ் நாட் ஆல் டிபெண்டன்ட் ஆன் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமாக இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பகவான் கிருஷ்ணரே வந்து ஆன்மீக குரு வந்து ஏற்றிக்கிட்டாரு. யார? கிருஷ்ணரே வந்து குருவை ஏற்றிக்கிட்டாரு. அவசியமே இல்லை, தேவையில்லை, ஆனால் அவர் குருவை ஏற்றிக்கிட்டாரு. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி குருவை ஏற்றிக்கிட்டாரு, சைத்தன்ய மகாபிரபு குருவை ஏற்றிக்கிட்டாரு, எல்லாருமே குருவை ஏற்றுக்கிறார். அவரே பகவானே, ஆனால் அவர் குருவை ஏற்றுக்கிட்டாரு. எதுக்காக? யாரை ஏற்றுக்கிட்டார்? கிருஷ்ணர். யாரு? கிருஷ்ணரோட குரு யாரு? சாந்திபாணி முனி. ராமச்சந்திரமூர்த்தியோட குரு யாரு? விஸ்வாமித்ரா வசிஷ்ட முனி. சைத்தன்ய மகாபிரபுவோட குரு யாரு? சைத்தன்ய மகாபிரபு குரு
ஈஸ்வரபுரி. ஈஸ்வரபுரியோட குரு மாதவேந்திரபுரி. மாதவேந்திரபுரியோட சீடர் தான் ஈஸ்வரபுரி. ஈஸ்வரபுரியோட குரு தான் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ இப்படி அவரே பகவானா வந்து, ஆனால் அவர் குருவா எதுக்காக ஏற்றுக்கிட்டாருன்னா, he wants to set an example to the coming generations. ஸோ வர சந்ததிகளுக்கு வந்து கிருஷ்ணரே வந்து குருவை ஏற்றிக்கிட்டாரு. அதனால நம்ம கூட அவ்வளோதான். ஏதாவது நம்ம கல்வி வந்து பயிற்சி பண்ணணும்னா நம்மளா வந்து படிக்கக்கூடாது. அதாவது ஒரு குரு வந்து நான் அக்செப்ட் பண்ணணும். அந்த குரு வந்து பிராமணிக குருவாக இருக்கணும். அந்த குரு வந்து குரு பரம்பரை சம்பிரதாயத்தில் வந்திருக்கணும். ஒரு பிராமணிக சம்பிரதாயத்தில் இருக்கணும். அந்த மாதிரி சம்பிரதாயத்தில் இருக்கிற குருவை தான் நம்ம ஏற்றிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை சொல்கிறதுக்காக தான் இதை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க இந்த 21st ஸ்லோக்கில். ஸோ அதனால் இங்கே சொல்கிறாங்க அது ஆச்சாரியா. பட் பிகாஸ் இஸ் டூயிங் ஒர்க் ஆஃப் அன் ஆச்சாரியா. ஆச்சாரியா அப்படின்னா என்ன? ஆச்சாரியா இஸ் ஒன் who sets an example. ஆச்சாரியா அப்படின்னு என்னன்னா ஒரு உதாரணம் வந்து அவர் வந்து உருவாக்குறாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஆச்சாரம் பண்றாங்க. தட் இஸ் கால்ட் ஆச்சாரியா. அவர் ஆச்சாரம் பண்றாங்க. இப்போ நான் வந்து 16 ரவுண்டு நான் ஜபம் பண்ணாம நீங்கள்லாம் 16 ரவுண்டு ஜபம் பண்ணணும் சொல்லி நான் உங்களுக்கு சொன்னா அது ஆச்சாரியோட இது தன்மை கிடையாது. நான் 4 நிஷேதங்களை நான் வந்து கடைப்பிடிக்கிறேன், ஏகாதசி விரதத்தை நான் நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்குறேன், ஆனால் நானே ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்போது அவர் ஆச்சாரியோட ஆச்சாரியோட தன்மை கிடையாது. அதனால தான் ஆச்சாரியா ஆல்வேஸ் செட்ஸ் அன் எக்ஸாம்பிள். ஆனால் என்ன பண்ணுறாரு, அவரு தன்னோட திவ்யமான இந்த சாதனை வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆச்சரணை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க. அவங்களே பண்ணாமல் மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால தான் இங்கே வியாச மகர்ஷியை பற்றி சொல்கிறாங்க, யுவர் அன் ஆச்சாரியா சொல்லி சொல்கிறாங்க. Even though the God himself, Lord Krishna, accepted formal spiritual masters, although by the transcendental nature they were cognizant of all knowledge. வியாச மகர்ஷிக்கு எல்லா நாலேஜ் தெரியும், அவருக்கு தெரியாமே இல்லை. ஏன்னா எல்லாமே அவர் தான் எழுதிட்டது. பாகவதம், உபனிஷத்ஸு, புராணாஸு, இதிஹாசாஸு, மகாபாரத்து எல்லாமே வியாசதேவர் தான் எழுதிருக்கிறது. இருந்தாலும் யாரை ஏற்றிக்கிட்டாரு அவர்? குருவா யாரை ஏற்றிக்கிட்டாரு? வியாசதேவர் நாரத முனியை ஏற்றிக்கிட்டாரு. தேவையே இல்லை, ஆனால் இருந்தாலும் அவர் குருவா ஏற்றிக்கிட்டாரு. அப்படின்னா அந்த அகங்காரம் இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற அகங்காரம் இல்லை. எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நான் நிறைய இது கேட்டிருக்கேன், வேறவங்ககிட்ட கேட்டிருக்கேன், அப்போ இவங்ககிட்ட கேட்டிருக்கேன், அந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்றைக்குமே வந்து மனசில் அவர் வந்து அந்த ஒரு கருத்துக்களை அவங்களுக்கு வரவே இல்லை. அவர் வந்து ஏற்றிக்கிட்டாரு, பணிவாக ஏற்றிக்கிட்டாரு. யாரை? நாரத முனியை பணிவாக ஏற்றிக்கிட்டார். ஸோ அதனால் in order to direct people in general to the lotus feet of the Lord Krishna himself in the incarnation of Vyasadeva is delineating the transcendental pastimes of the Lord. அதனால இந்த கட்டுண்ட ஆத்மாக்களை எப்படியாவது திசையை திருப்பணும், பகவானோட திசையை, பகவான் எங்கே இருக்காரோ அவரை நோக்கி போகணுன்ற மாதிரி தான் அவர் வந்து திசையை திருப்புறதுக்காக தான் வியாச மகர்ஷி வந்து இதை எழுதினாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. 22வது ஸ்லோகாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு செயலாக இருந்தாலும், நீ ஒரு பெரிய டீச்சராக இருக்கலாம், நீ ஒரு பெரிய கல்விக்கு வந்து ஒரு பெரிய உறுப்பினராக இருக்கலாம், அல்லது நீ யூனிவர்சிட்டிக்கு வந்து வைஸ் சான்சலராக இருக்கலாம், நீ வந்து ஒரு வக்கீலாக அட்வொகேட்டாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், ஆர்கிடெக்சராக இருக்கலாம். நீ எப்பேற்பட்ட எந்த விதமான கல்வியில் நீ வந்து நிபுணராக இருக்கிறியோ அந்த நிபுணத்துவத்தை வந்து நீ யாருக்கு காமிக்கணும், எங்கே சேவை செய்யணும், அந்த நிபுணத்தை வந்து பகவானோட சேவையில் நீங்கள் ஈடுபடுத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் ஒருத்தர் வந்து அதான் சொல்கிறாங்க, குணானு வர்ணனை. நீங்கள் எந்த கல்வியாவது, நீங்கள் எதுலையாவது நிபுணராக இருக்கலாம், எந்த டிபார்ட்மெண்ட்லாவது நிபுணர் இருக்கலாம், எந்த துறையிலாவது நீங்கள் இருக்கலாம், பொலிட்டிஷியனாக இருக்கலாம், அப்புறம் வந்து ஆர்கிடெக்டாக இருக்கலாம், டைலராக இருக்கலாம், இல்லைனா என்ன சொல்கிறது, பெரிய என்ன எம்ஃபில் பிஹெச்டி படிச்சிருக்கலாம், அதாவது அகாடமிக் ஸ்டடீஸில் வந்து நீங்கள் அது உயர்ந்தமான ஒரு நிலையை நீங்கள் போயிருக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் இன்ஜினியராக இருக்கலாம், அப்புறம் என்ன சொல்கிறது, பெரிய ஃப்ளவர் டெக்கரேட்டராக இருக்கலாம், எப்பேற்பட்ட நிபுணத்துவமாக நீங்கள் உங்ககிட்ட இருக்கலாம். ஆனால் இருந்தால் கூட அந்த நிபுணத்துவத்தை, அந்த செயலை வந்து பகவானோட சேவையிலையோ பகவானை வந்து புகழ்ந்து பாடாமல், பகவானோட அவரை கீர்த்தனை பண்ணாமல், அவரோட செயல்களை வந்து சிரவணம் பண்ணாமல் இருந்தால் எல்லாமே வேஸ்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் செகண்ட் சாப்டராக சொல்கிறாங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க, learned circles have positively concluded that the infallible purpose of the advancement of knowledge, namely austerity, study of the Vedas, sacrifice, chanting of hymns and charity, culminates in the transcendental descriptions of the Lord who is defined in choice poetry. choice poetry na gunanu varnana. அதாவது பகவானுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது, உத்தம ஸ்லோகா அப்படின்னா. உத்தமனா ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்லோகாவில் வந்து பகவானை வந்து நம்ம வந்து குணானு வர்ணனம் பண்ணணும். குணானு வர்ணனம் அப்படின்னா ஒன்று அவரை வந்து நம்ம புகழ்ந்து பாடணும். அதாவது நம்ம வேதங்களை படிக்கிறது, யக்னங்கள் பண்ணுறது, ஹோமம் பண்ணுறது, எந்த விதமான ஆன்மீகமான நீங்கள் செயல் செஞ்சாலும் சரி, எதை வேணாலும் நீங்கள் செஞ்சாலும் சரி,
அது வந்து பகவானுக்காக, பகவான் வந்து சந்துஷ்டி படுத்துறதுக்காக, பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக, அவர் வந்து புகழ்றதுக்காக தான், அவரை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் சொல்லி உங்களுக்கு உத்தேசம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணாலும் பிரயோஜனமே இல்லை. என்ன ஹோமம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. வீட்டில் நம்ம ஒரு ஹோமம் பண்றோம், யக்னம் பண்றோம், பூஜை பண்றோம், புனஸ்காரங்கள் பண்றோம், சம்ஸ்காராஸ் பண்றோம். அது எல்லாமே எதுக்காக? வர்ணாசிரம தர்மாச்சாரியனே. வர்ணாசிரம 4 வர்ணங்கள் 4 ஆசிரமம் இருக்கு. இந்த 4 வர்ணாசிரம தர்மங்களும் வந்து என்ன எதுக்காகனா விஷ்ணுவை வந்து புகழ்ந்து பாடுறதுக்காக தான். விருந்தாவன் டெம்பிள்ல பெரிய டெம்பிள் விருந்தாவன், கிருஷ்ண பலராம் டெம்பிள். அந்த டெம்பிள் ஓப்பன் இனாகரேஷன் ஆகுது, பிராண பிரதிஷ்டை ஆகுது. அந்த சமயத்தில் வந்து பிரபுபாதுக்கு நல்லா தெரியும் இந்தியன்ஸ், அதாவது பாரத வருஷத்தில் இதில் நம்ம நாட்டில் இருக்கவங்க எப்படின்னா அவங்களுக்கு ஹோமம்னா ரொம்ப பிடிக்கும். அது என்ன இருக்கோ அதுக்கு அதோட புரிதல் இருக்கோ இல்லை தெரியாது. ஹோமம் பண்ணிட்டு ஹோமம் பண்ணிட்டோம். அந்த ஹோமம்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு நெருக்கம், அது மேலே அவ்வளோ அட்டாச்மெண்ட். பிரபுபாதுக்கு இது நல்லா தெரியும், அந்த மென்டாலிட்டி நல்லா தெரியும். அதுக்கு என்ன பண்ணார் பிரபுபாதர்? ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே ஹோமம் பண்ணலாம் வீட்டில், தெரியுமா உங்களுக்கு? எல்லாருமே ஹோமம் பண்ணலாம், தெரியுமா? ஒரு சீக்ரெட் தெரியுமா? நம்ம கூட ஹோமம் பண்ணலாம், நீங்களும் பண்ணலாம், நீங்களும் எல்லாருமே நீங்கள் ஹோமம் பண்ணலாம். மந்திரங்கள் இல்லாமல் நீங்கள் ஹோமம் பண்ணலாம். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? ஒன்றும் இல்லை, சங்கீர்த்தனை சிம்பிள், அவ்வளோதான். அந்த சாம்பிராணி கூட பகவானுக்காக போடலாம், ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, பகவான் முன்னாடி நின்றுட்டு அதனால ரொம்ப இல்லை. ஈவன் சாம்பிராணி கூட நாங்கள் போடுறோம் கோயிலில் வந்து பகவானுக்கு வந்து சாம்பிராணி கூட காமிக்கிறோம். நல்லா பகவான் வந்து நல்லா எது வேணாலும் நீங்கள் அதான் யூஸ் பண்ணுறீங்க. மாதேஷ் சொன்னது கரெக்டு, எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது பகவானுக்கு சார்ந்ததாக இருக்கணும், பகவானுக்கு சம்பந்தமாக இருக்கணும். அது அப்படி பண்ணாதான் உங்களோட செயல் வந்து சம்பூர்ணமாகும். இப்போ திருப்பதிக்கு போயிட்டா ஏழுமலையை பார்த்து நம்ம வந்துடுறோம். ஆனால் அங்கே யாரை பார்க்குறோம்? முக்கியமாக சொல்லுங்க பார்க்கலாம். வராகசாமியை பார்க்கணும். வராகசாமி பார்த்துட்டு அவரை சேவிச்சுட்டு வரணும். அப்படி அவரை சேவிச்சுட்டு வரலன்னா நம்ம வந்து அந்த தர்ஷனம் வந்து சம்பூர்ணமாகாது. அதே மாதிரி தான் இங்கே வேதைஷ்ய சர்வம் அகமேவ வேதே 15 பகவத்கீதை சொல்கிறாங்க. எவ்வளோ வேதங்கள் படித்தாலும், யக்னங்கள் படித்தாலும், என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாலும், என்ன ஹோமங்கள் பண்ணாலும் பகவான் தான் முழுமுத கடவுள். அவரை சந்திருப்தி பண்ணுறதுக்காக தான் நான் பண்ணுறேன்னு சொல்லி யார் ஒருத்தர் நினைக்கலையோ, யாருக்கு ஒருத்தர் அந்த உத்தேசம் இல்லையோ, யாருக்கு ஒருத்தருக்கு அந்த புரிதல் இல்லையோ, என்ன பண்ணாலும் வேஸ்ட்டு, எதை பண்ணாலும் வேஸ்ட்டு. அதான் பிரபுபாத் என்ன பண்ணாரு, பெரிய பெரிய இவங்களை யக்ஞாதிபதிஸை கூப்பிட்டாங்க. இந்தியாவில் எங்கெங்கே இருக்கோ, ஸ்ரீரங்கத்தில், அப்புறம் வந்து திருப்பதியில், கர்நாடகாவில் இதில் என்னது மேல்கோட்டை, எல்லாரையும் கூப்பிட்டாரு. ஒரு பெரிய டீம் வந்தது. பெரிய டீம் வந்து வேதங்கள் மந்திரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க, எல்லா மந்திரம் உச்சாரணம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம டிவோட்டிஸ் வந்து கீர்த்தன் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமான கீர்த்தன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கனால மந்திரங்கள் சொல்லவே முடியல, ஏன்னா அந்த சங்கீர்த்தன் வந்து இங்கே டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கீர்த்தனெல்லாம் எப்படி இருக்கும், அப்படியே டான்ஸ் ஆடணும், டான்ஸ் ஆடி மை மறந்துடணும், ஆத்ம தத்துவத்தில் போயிடணும். நம்ம அந்த அளவுக்கு கீர்த்தனை இருக்கும். அந்த மிருதங்காவும் கர்த்தாலும் நம்மளை வந்து அப்படியே மேலே தூக்கும். நம்மளுக்கு நம்மளால முடியும். வயசு பாருங்க, நீங்கள் வயசானவங்களாம் குதிப்பாங்க நல்லா நம்ம இதில். இன்னைக்கு ஒரு வீடியோ அமைச்சிருக்கேன், பார்த்தீங்களா? மாதாஜி சார் எப்படி ஆடுறாங்க பார்த்தீங்களா? அதனால தான் அடிக்கடி நீங்கள் பாருங்கள், நான் அது முக்கியமான இதெல்லாம் நான் அனுப்பேன். மாதாஜி எவ்வளோ உற்சாகம் இருக்குன்றது தான் உங்களுக்கு உங்களை நீங்கள் தெரிய வைக்கிறதுக்காக தான் அதை அமைச்சேன் நான். அந்த மாதிரி உற்சாகத்தில் ஆடுறாங்க, அந்த நாமத்தில் அந்த அளவுக்கு ஈர்ப்புத்தனம் இருக்குது. ஸோ இவங்க கீர்த்தன் பாட்டு இருக்கும்போது பிரபுபாதரை கூப்பிட்டாரு. சாமிஜி, என்ன இது சாமிஜி, எங்களாலையும் கூப்பிட்டுட்டு நீங்கள் ஹோமம் பண்ண சொல்கிறீங்க, யக்னம் பண்ண சொல்கிறீங்க, உங்கள் பசங்க பார்த்தா அந்த மாதிரி கீர்த்தன் பண்ணுறாங்க, நாங்கள் எப்படி இது பண்ணுறது, எங்களுக்கு பெரிய நல்ல டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றாங்க. பிரபுபாத் ஹரிபால் நிறுத்தன்னு சொல்லிட்டாங்க. நிறுத்துங்க, நீங்கள் பாடாதீங்கன்ட்டாங்க. அப்போ நீங்கள் பண்ணுங்க சாமி, நீங்கள் பண்ணுங்கன்றாங்க. அப்புறம் அந்த பக்கம் போயிட்டு இப்படின்ட்டார், கண்ணடிச்சுட்டு அண்ணாரு. ஸோ அது பாட்டுக்கு அது நடக்கட்டும், இது பார்க்க இது நடக்கட்டும். இது எதுக்காக பண்ணதுன்னா மக்களை வந்து ஏன் ஆக்கர்ஷணை பண்ணுறதுக்காக. அங்கே வர விருந்தாவனத்துக்கு வராங்களா மக்கள், அவங்க ஆக்கர்ஷணை பண்ணுறதுக்காக தான் இந்த ஹோம யக்னம். இல்லை நம்ம ஆட்கள் வரதில்லை. யக்னான்னு சொல்லுங்க உடனே ஓடி வருவாங்க, ஹோமான்னு சொல்லுங்க உடனே ஓடி வருவாங்க. ஏதாவது இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் அப்படின்னா அபிஷேகம் அப்படியே ஓடி வருவாங்க. ஆக்சுவலாக எந்த நீங்கள் பண்ணலாம், யக்னா ஹோமம் எல்லாம் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. ஆனால் அதோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்காம நம்ம பண்ணிட்டா நம்ம பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டு. ஸ்ரமயேவஹி கேவலம்னு சொல்கிறாரு, ஸ்ரமயேவஹி கேவலம். அதனால கீர்த்தன் டீமை வந்து பாட சொல்லிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க கீர்த்தன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக கீர்த்தன் ஒன்று இருந்தால் போதும், எந்த யக்ன ஹோமம் தேவையில்லை. இருந்தாலும் நம்ம மனசை தேர்த்திக்கிறதுக்காக, என்னடா இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் பண்ணாங்க, ஒரு ஹோமம் பண்ணலாம் இவங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யாராவது சொல்லுவாங்க இல்லையா? அதனால என்ன பண்ணார் பிரபுபாதர். அதனால தான் நம்ம இதில் வந்து ஹோமம் இதெல்லாம் பண்ணுறது. ஈவன் இனிஷியேஷன் கொடுக்கும்போது கூட பெரிய ஹோமம் பண்ணுவாங்க, யக்னம் பண்ணுவாங்க. ஆனால் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல,
இந்த பிராமண பத்னிஸ் பற்றி அன்றைக்கி உங்களுக்கு சொன்னேன் இல்லை, பிராமணர் வந்து யக்ன யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, கிருஷ்ண பலராம் வந்து உணவு கேட்பாங்க, பிரசாதம் கேட்பாங்க. என்ன சொல்கிறாங்க அவங்க? அறிவியல் அவங்களுக்கு நான் யக்ன யாகம் பண்ணிட்டு இருக்கேன், அது இப்போ வந்து நீங்கள் இது கேட்குறீங்கன்னு சொல்லி அவங்கள துரத்துடுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக அவங்க பிராமண பத்னிஸ் கிட்ட போகிறாங்க, மனைவி கிட்ட போகிறாங்க. அவங்க கிட்டலாம் போனால் உடனே கூட கூடையே அனுப்பிச்சிடுறாங்க, எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி. அப்போ அந்த அந்த பிராமண பத்னிஸ்க்கு அந்த உத்தேசம் தெரியும், யாருக்காக நம்ம இதை பண்ணுறது. இவங்க யக்ன ஹோமம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ரிக்வேதா, சாமவேதா, எதிர்வேதா, அதர்வேதா, உபனிஷத்ஸு எல்லா மந்திரங்களை வந்து உச்சாரணை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எதுக்காகன்னு சொல்லி தெரியல அவங்களுக்கு, பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இருக்கிற இவங்களும் அப்படிதான் பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லாமே. ஆனால் எதுவுமே அதோட சாராம்சமே தெரியாது, எசன்ஸே தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க, ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு ஆடிட்டராக இருக்கலாம், அப்புறம் வந்து ஒரு கல்வியோட பெரிய உறுப்பினராக இருக்கலாம், ஒரு வேதாந்திஸ்டாக இருக்கலாம், யார் வேணாலும் எந்த லாங்குவேஜாவது எந்த ஃபீல்டாவது நீங்கள் வந்து பெரிய நிபுணராக இருக்கலாம். அது எல்லாமே பகவானுக்கு சம்பந்தம் இல்லாத இருந்தால் அது எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் வேஸ்ட் தான். அதனால தான் அது எது பண்ணாலும் பகவானுக்கு சம்பந்தமாக இருக்கணும். அப்படி சம்பந்தமாக இல்லைன்னா வேஸ்ட்டு. சௌப்பாட்டி டெம்பிளில் பாம்பேல ஒரு பெரிய டெம்பிள், சௌப்பாட்டி டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம வேர்ல்டு வைட்லே நம்ம டிவோட்டிஸோட சர்க்கிளில் வந்து அதுதான் மாடல் எக்ஸாம்பிள். அவங்கள பார்த்து தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய டெம்பிள் அது சௌப்பாட்டி டெம்பிள். அந்த டெம்பிளுக்கு ஆப்போசிட்டாகவே ஒரு டைலரு, முஸ்லீம் டைலரு. அந்த முஸ்லீம் டைலர் என்ன பண்ணாருன்னா, அவர் வியாபாரமே இருக்கல பிகினிங்கில். அப்புறம் நம்ம பக்தர்கள் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட போய் துணி கொடுக்குறது. ராதா கோபிநாத் அங்கே இருக்கிறது, ராதா கோபிநாத்துக்கெல்லாம் கொஞ்சம் துணி கொடுக்குறது, தச்சு கொடுக்க சொல்கிறது, கொஞ்சம் பணம் கொடுக்குறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு என்ன வேணும், அவர் பணம் வேணும், தச்சுட்டே இருந்தார். 20-25 வருஷமாக தச்சுட்டு இருந்தார். அப்படியே தக்க அவங்களுக்கு நல்ல இதாகிடுச்சு. எப்போ வந்தாலும் அவர் ராதா கோபிநாத்துக்கு இது கொடுங்க, ராதா கோபிநாத் அது பண்ணி கொடுங்க, அது சொல்ல இவங்க வாயினும் அப்படி வந்துருச்சு. ராதா கோபிநாத் சாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. அப்புறம் கோயிலுக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிலுக்கு வரது, மெஷர்மெண்ட் எடுக்கிறது, உள்ளே டிடிஎஸ்க்கு எல்லாம் டிடிஎஸ்குள்ளெல்லாம் யாரையும் உள்ளே விடுறதில்ல இவர். அதுவும் கர்மி, நம்மளும் எந்த வயதில் இருந்தாலும் உள்ளே விடுறதில்ல. செகண்ட் இனிஷியேஷன் ஆகிருந்து தான் உள்ளே விடுறது. டிடிஎஸை வந்து டச் பண்ணுறது கூட விட மாட்டாங்க. ஏன்னா டிடிஎஸ் டச் பண்ணணும்னா அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். டிடிஎஸ்னா விற்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு அபிஷேகம் பண்ணுறோம், ஒரு ஜென்மாஷ்டமி பண்ணுறோம், ஒரு பலராம ஜெயந்தி பண்ணுறோன்னா அந்த தீக்ஷா முடித்தவங்க மட்டும்தான் உள்ளே வரணும் டிடிஎஸ் கிட்ட. அவங்க தான் தொடணும். அதில் வந்து அவங்க குளிச்சிருக்கணும். அது இப்போ வரதுக்கு முன்னாடி குளிச்சிருக்கணும், ஆச்சமனம் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து மூடன் இது வந்து மிஷன் வந்து பகவானை வந்து சேவிக்கிற அந்த மூடில் இருக்கணும். என்னடா எனக்கு சேவிச்சு ஏதாவது பேர் வருதா, நான் 10 பேர் என்னை புகழ்கிறாங்களோ அந்த மாதிரி மூடில் வரக்கூடாது. பகவானுக்கு சேவை பண்ணுற ஒரு மூடில் அந்த வரணும். ஸோ அதனால் அப்படி அவர் தக்க சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, பிரசாதம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல இன்கம் அவருக்கு, நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பெரிய ஆர்டர்லாம் வந்துடுச்சு. எந்த ஆர்டர் வந்தாலும் டைரி எடுத்துகிட்டு ராதா கோபிநாத்துக்கு எதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வேற தைப்பார். அந்த அளவுக்கு அவர் மூடு வந்துருச்சு. ஏன்னா பக்தரோட சாங்கியத்தினால, அவரோட அசோசியேஷனால, அந்த பவர் ஆஃப் அசோசியேஷன் அந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது. அதுக்கப்புறம் இறந்துட்டார். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 5-6 வருஷம் முன்னாடி தான் இறந்துட்டார். பக்தரெல்லாம் போய் கீர்த்தன் பண்ணாங்க, அவங்க வீட்டில் போய் கீர்த்தன் பண்ணாங்க. இந்த மாதிரி பகவானை வந்து புகழ்ந்து பாடாமல், சவனம் பண்ணாமல், பகவானை வந்து சவனம் பண்ணாமல், இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சவனம் கீர்த்தனம் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். கேட்கணும், டெய்லி கேட்கணும். ஒரு மகாராஜ் சொல்கிறாரு, இன்னைக்கு கேட்டேன், அந்த மகாராஜ் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 4 ஹவர் ஸ்ரீமத் பாகவதம் படிக்க சொல்கிறாரு. கேட்க சொல்கிறாரு, படிக்க சொல்கிறாரு. படிக்காதவங்க கேட்க சொல்கிறாரு, படித்தவங்க வந்து கேட்டுட்டு படிக்க சொல்கிறாங்க, இல்லை படிச்சுட்டு கேட்க சொல்கிறாங்க. ரெண்டுமே பண்ண சொல்கிறாங்க குறைஞ்சபட்சம். ஆனால் நம்மளால் குறைஞ்சபட்சம் 4 ஹவர் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 40 நிமிஷமாவது நம்ம பண்ணணும். 4 ஹவர் முடியும்னா அட்லீஸ்ட் 1 ஹவராவது நம்ம படிக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி சத்சங்கத்தில் இருக்கிறதுனால நம்ம படிக்கவே அவசியம் இல்லை. இங்கேயும் நம்ம படிக்கிறோம், இங்கே படிச்சுட்டா நம்ம முடிச்சிடும், வீட்டில் போய் மறுபடியும் இன்னொரு வாட்டி படிக்கலாம், அந்த மாதிரி படிக்கலாம். அதனால தான் சத்சங்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, யார் வேணால் ஒரு சயின்டிஸ்ட் கூட இருக்கலாம். பிரபுபாதர்கிட்ட ஒருத்தர் வந்தார், அவர் பேர் என்ன சொல்கிறார், ரொம்ப நல்லா இருக்கு, அவர் கர்மி பேர் தெரியல எனக்கு, ஆனால் அவர் மகாராஜ், அவர் ஸ்வரூப் தாமோதர் மகாராஜ் சொல்லி அவர் பேர். பெரிய சயின்டிஸ்ட், மணிப்பூர், அவர் மணிப்பூர் மாநிலம். அங்கேருந்து வந்தார். வந்துட்டு அவர் சயின்டிஸ்ட், பிஹெச்டி, எம்ஃபில் எல்லாம் பண்ணியிருக்காரு. எல்லாம் படிச்சுட்டு ஏதோ தெரியல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பிரபுபாத் புத்தகம் ஒன்று வாங்கிட்டு படித்தாங்க. வாங்கி படித்த உடனே அவருக்கு பிரபுபாதர் என்னன்னா ரொம்ப விசேஷமாக இருக்குது, விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு புக்கு வாங்கி அப்படியே படிச்சுட்டே இருக்காங்க. ஒரு 5-6 புக்கு, ஸ்மால் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு படிக்கிறாங்க. படித்த பிறகு கோயிலுக்கு போய் பக்தரோட சாங்கித்யம் எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போய் கொஞ்சம் டிவோட்டி ஆகிட்டார். அப்புறம் வந்து பிரம்மச்சாரி ஆகிட்டார்.
அதுக்கப்புறம் அவரோட அந்த படித்த அந்த கல்வி இருக்குது பாருங்கள், விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்தை பிரபுபாதர் அவரை கூப்பிட்டு சொன்னார், உங்களுக்கு வந்து விஞ்ஞானத்தில் நல்ல நிபுணராக இருக்கீங்க நீங்கள். இந்த விஞ்ஞானத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேதங்களை ஒரு இடத்த வேதங்கள் அடிப்படையில் விஞ்ஞானத்தை வந்து எப்படி வந்து அது வந்து அணையிறது, அது ரெண்டும் எப்படி அணைஞ்சி அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் எப்படி கெமிஸ்ட்ரி பண்ணுறது, கெமிஸ்ட்ரினா தெரியும் ரசாயனம், அது ரெண்டும் நீங்கள் ரசாயனம் பண்ணி வேதங்களோட அடிப்படையில் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுன்னு சொன்னாங்க. அவர் நிறைய புக்ஸ் எழுதிட்டார் வேதங்களை அடிப்படையில் வச்சு. சயின்ஸ் வேதங்களை வந்து சயின்ஸை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்களோ எல்லாமே நம்ம பாகவதமில் இருக்குது, மார்க்கண்டேய புராணத்தில் இருக்குது. மார்க்கண்டேய புராணம் நிறைய இருக்குது பாகவதமில் சயின்ஸை பற்றி. அந்த 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 விஞ்ஞானமும் அந்த வேதங்களும் ரெண்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கெமிஸ்ட்ரி பண்ணி நிறைய புக்ஸ் எழுதிட்டாங்க. ஒரு 10, 15, 20 புக் எழுதிருக்காங்க அவங்க. இதை வச்சு அவங்க டிசைபிள்ஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போ சங்கீர்த்தன் பஸ் நிறைய தடவை ஒசூருக்கு வந்திருக்கு, அவங்களோட பஸ்ஸெல்லாம் வந்திருக்கு. அந்த பஸ்ஸில் வந்து அந்த புக்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இவங்களோட பிரபுபாத் கொடுத்த இவங்களுக்கு அசைன்மெண்ட் என்னென்னா, யூ ஃபோக்கஸ் ஓன்லி ஆன் த சயின்டிஸ்ட். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா சயின்டிஸ்ட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வர மாட்டாங்க. டாக்டரோ சயின்டிஸ்டோ வந்து சீக்கிரமாக கிருஷ்ண பக்தியை வந்து ஏற்றிக்க மாட்டாங்க. இவர் வந்தது ஒரு பெரிய வரப்பிரசாதம், பிரபுபாதோட கருணால இவர் வந்தது. அதுக்கப்புறம் அவர் நிறைய புக்ஸ் எழுதி நிறைய டிசைபிள்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நிறைய பிரச்சாரம் பண்ணாங்க. பெங்களூருக்கு நீங்கள் போனால் ஒரு பெரிய லேபரட்டரியே இருக்கு அவங்களுக்கு, பக்தி வேதாந்தா லேபரட்டரி சொல்லி ஒரு பெரிய இப்போ கூட இருக்குது. உலகம் ஃபுல்லாக அவங்களோட சீடர்கள் வந்து அவங்க புக்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அறிவாளிங்க தான் அந்த அவங்க புக்ஸ் படிக்க முடியும். ஹை லாங்குவேஜ், ரொம்ப ஹை லாங்குவேஜ். அவர் என்ன பண்ணார், சயின்டிஸ்ட் ஆனார். தன்னோட சயின்ஸோட சயின்ஸ் என்ன பண்ணார், அவர் வேதங்கள் அடிப்படையில் என்ன பண்ணார், பகவானுக்கு வந்து அர்ப்பணம் பண்ணிட்டார். டைலர் என்ன பண்ணார், அவரோட அறிவு வச்சு பகவானுக்கு வந்து தைச்சார். இப்போ நல்ல பூவை கட்டுறவங்க, டெக்கரேட் பண்ணுறவங்க அவங்க அந்த பூவை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு யாருக்கோ வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு கொடுக்காம பகவானுக்கு போய் அர்ப்பணம் பண்ணுறாங்க ஹாரத்தை. அதே மாதிரி டெக்கரேட் பண்ணுறது, ட்ரெஸ்ஸு தைக்கிறது, இதெல்லாமே பகவானுக்காக தான். அப்புறம் ஒரு இன்ஜினியர், பெங்களூர்லேருந்து ஒரு இன்ஜினியர் போனார் ஒரு கோயிலுக்கு. அந்த இன்ஜினியர் என்ன பண்ணார், அவர் பேர் பசவராஜன் சொல்லி, பெங்களூர்லேருந்து போய் பிஇ படித்தார். ஏன்னா இது என்னது சிவில் முடிச்சுட்டு அவரோட கான்ட்ராக்டர் என்ன பண்ணார், இங்கே திருப்பதிக்கு அமிச்சார். இந்த இடத்துல எனக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு, நீ தான் அதை சூப்பர்வைஸ் பண்ணு சொல்லி அங்கே அமிச்சிட்டாரு. அங்கே போனார், டெய்லி சூப்பர்வைஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து வெளியே போய் சாப்பிட முடியல, அவரால் டைம் இல்லை. அதனால் திருப்பதி அங்கே பிரசாதம் அங்கேயே சாப்பிட்டாரு. கோயிலே சாப்பிட்டு 6 மாதம் 7 மாதம் நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணாங்க. பண்ணவன டிவோட்டிஸோட இது அசோசியேஷன் வந்துச்சு. அவர் அதை இதை பற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பேசுகிறது, எந்த பேஸ்மெண்ட்டை பற்றி பேசுறது, அப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜஸை பற்றி பேசுறது. இப்படி பேச அவர் டிவோட்டி என்ன பண்ணார், பிரம்மச்சாரி நீங்கள் வாங்க காலையில் மங்களாரத்தி வாங்க அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே சொல்லுவாங்க இல்லையா, பிரச்சாரம் பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணி ஒரு நாள் மங்களாரத்தி அட்டன் பண்ணாங்க. செகண்ட் டே மங்களாரத்தி அட்டன் பண்ணாங்க. அப்புறம் பிரசாந்த் நீங்கள் இங்கே வெளியே சாப்பிடாதீங்க, இங்கே ஃபுல்லாக 3 டைம் இங்கே பிரசாந்த் சாப்பிட்ருங்க. இல்லை நான் இப்போ வெளியே இருக்கிறேன், அங்கெல்லாம் ரூம் ரெண்டெல்லாம் கொடுத்துருக்கேன், அதுவும் விட்டு நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னாங்க கோயிலுக்கு. சரி வந்துட்டாங்க, கோயிலில் செட்டில் ஆகிட்டாங்க, பிரம்மச்சாரி ஆகிட்டாங்க. இப்போ ஃபுல் டைம் பிரம்மச்சாரி ஆகி நல்லா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த திருப்பதி டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல் இன்சார்ஜ் அவர் தான், ஃபுல் கம்ப்ளீட் இன்சார்ஜ் அவர் தான். அவர் என்ன பண்ணார், சிவில் இன்ஜினியரிங் எல்லாம் படித்து என்ன பண்ணாங்க, அந்த இன்ஜினியரிங்கை ஃபுல்லாக என்ன பண்ணார், ராதா கோவிந்துக்காக அர்ப்பணம் பண்ணார். அதான் செகண்ட் ஸ்லோகா சொல்கிறாங்க. நீங்கள் எந்த கல்வியில் எந்த துறையிலாவது நீங்கள் இருக்கலாம், அரசியல்வாதியாக கூட இருக்கலாம். அரசியல்வாதியாக இருந்தால் கூட என்ன பண்ணலாம், அந்த அரசியலோட வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணலாம், கோயிலுக்கெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். கோயில் கட்டுறதுக்காக எல்லாம் லேண்ட் கொடுக்கலாம், பணம் போக்கலாம் நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் கோயிலுக்காக கொடுக்கலாம். இப்போது ராஜாஜி நகர் டெம்பிள் என்ன நினச்சிருக்கீங்க, கவர்மெண்ட் லேண்டு 100 ஏக்கரா ப்ளீஸுக்கு வாங்கிருக்கு, 100 வருஷம், அது 100 இயர்ஸ் அது வாங்கியிருக்கு. ராமகிருஷ்ண நகர் டைமில் ராமகிருஷ்ண நகரை போய் அங்கே அந்த 100 இயர்ஸ்க்கு வந்து லீஸ் வாங்கியிருக்குது, அது ஃப்ரீயாக வாங்கியிருக்குது. அதெல்லாம் பெரிய பாறை, அதெல்லாம் எல்லாமே பாறை. அந்த பாறையை வந்து இடிச்சு கட்டிருக்காங்க. அந்த மாதிரி என்ன பண்ணார், அந்த மாதிரி அரசியல்வாதிகள் வேணும். இப்போ மோடி இருக்காங்க பாருங்க, பகவத்கீதா 800 kg பகவத்கீதா லான்ச் பண்ணாங்க, 4-5 டெம்பிள் இனாகரேட் பண்ணாங்க. அப்புறம் இவர் யோகி ஆதித்யநாத் நிறைய உத்தரப்பிரதேசத்தில் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. என்னது நம்ம ராதா குண்டா ஷாம குண்டா அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. பங்கே பிஹாரி கோயில் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. காஷி விஸ்வநாத் டெம்பிளில் வந்து பெரிய காரிடார் கட்டிட்டாங்க. இந்த மாதிரி அவங்களோட அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க, பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காங்க. பகவானுக்காக அதை வந்து டவுட் டைல் பண்ணிட்டு இருக்காங்க, டவுட் டைல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் செகண்ட் ஸ்லோகா சொல்றாங்க. லாஸ்ட் சொல்றாங்க, ரியல் யூட்டிலைசேஷன் ஆஃப் அட்வான்ஸ்டு நாலேஜ் இஸ் டு எஸ்டாப்ளிஷ் தி க்ளோரிஸ் ஆஃப் தி லார்ட். எல்லாமே அவரை க்ளோரிஃபை பண்ணுறதுக்காக தான், பகவானை க்ளோரிஃபை பண்ணுறதுக்காக தான் எல்லாமே. அண்ட் தட் இஸ் தி ரியல் இம்போர்ட். அதான் உண்மையான ஒரு உத்தேசம்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் நாலேஜ் எங்கேஜ் இன் தி சர்வீஸ் ஆஃப் தி லார்ட் அண்ட் ஆல் சிமிலர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஆல் ஃபேக்சுவலி ஹரிகீர்த்தனா ஆர் க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் தி லார்ட். யார் பகவானை வந்து க்ளோரிஃபை பண்ணாமல் எந்த செயல் செஞ்சாலும் அது எல்லாமே நஷ்டம்தான், என்ன பண்ணாலும் நஷ்டம்தான்.
அது எதா இருந்தாலும் ஃபேமிலி ரிலேஷனாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், எல்லாமே வேஸ்ட் தான். அது எல்லாமே வேஸ்ட். அதனால் நம்ம ஒரு செயல் செய்யும்போது, ஒருத்தர் கூட நம்ம சேரும்போது, ஒருத்தர்கிட்ட பேசும்போது எல்லாமே நம்ம டேப் எடுத்து மெஷர் பண்ணணும். எத்தனை அடி இருக்கு, எத்தனை இன்ச்சு மெஷர் பண்ணுறதா எப்படி மெஷர் பண்ணலாம்? எப்படி மெஷர்மெಂಟ್ பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ಮನಸ್ಸಲ್ಲಿ ಯಾವ ಥರ ನಾವು ಅಳತೆ ಮಾಡಬೇಕು? ಇವರು ಭಗವಂತನ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರಾ? ಭಗವಂತನಿಗೆ ಸಂಬಂಧವಾದ ವಿಷಯಗಳನ್ನ ಚರ್ಚೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರಾ? ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಇಂದ್ರಿಯ ಭೋಗಗಳ ஹரி இங்கே சொல்லியிருக்காங்க ஒரு வேர்டு, என்னது? விஷ்ணு மாயா. விஷ்ணு மாயானா விஷ்ணுவோட மூணாவது எனர்ஜி என்னன்னா எக்ஸ்டர்னல் எனர்ஜி வந்து மாயாதேவி. இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு, இந்த மெட்டீரியல் வேர்ல்டு வந்து மூணாவது சக்தி, பகிரங்க சக்தி. அதுக்கு வந்து அடிமை ஆயிடாதீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அடிமை ஆயிடாதீங்கன்னு சொல்றாங்க. அதனால நம்ம அளவு போட்டு சாங்கித்யம் பண்ணணும். எந்த செயல் பண்ணாலும் அதில் வந்து பகவான் இருக்காரா, வெதர் கிருஷ்ணா இஸ் சென்ட்ரலைஸ் தேர் ஆர் நாட், அதை நம்ம பார்க்கணும். அந்த ஃபோக்கஸ் நம்மளுக்கு இருக்கணும். அந்த ஃபோக்கஸ் இருந்தால் தான் முக்கியமாக வந்து பௌதிகமான நிகழ்ச்சிகளை எல்லாமே முடிகிற அளவுக்கு கட் பண்ணுங்க. முடிகிற அளவுக்கு கட் பண்ணால் தான் நம்ம கிருஷ்ண பக்தியில் வந்து முன்னேற முடியும். அது ஒன்று இருந்தால் நம்மள வந்து அழிஞ்சிடும். ஆனால் சில நேரத்தில் நம்ம அது வந்து போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அது விஷ்ணு மாயா. நான் உண்மையாக சொல்கிறேன், விஷ்ணு மாயா தான். நான் நிறைய அதில் போய் பகவான் பக்தி சேவை பண்ணவே முடியல. ஏன்னா அங்கே போனால் எல்லாமே எது என்ன சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் தான். புலின்பத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம், எதை பற்றியும் பேசுறது இல்லை. அதே தான் நம்ம பேசுகிறோம். அதனால நம்ம பண்ண இந்த பக்தி சேவை கூட நம்ம வந்து பாதுகாப்பு பண்ண முடியாது, தற்காப்பு பண்ண முடியாது, அது கூட அழிஞ்சிடும். ஏன்னா எதுனாங்க எல்லாம் விஷ்ணு மாயா. விஷ்ணு இல்லைங்க, விஷ்ணு மாயா. விஷ்ணு மாயா அங்கே இருக்கிறது. அதனால் முடிகிற அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே கிருஷ்ண பக்தி கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். அப்படி கொடுக்கலன்னா நம்ம அந்த இடத்துக்கு போகவே தேவையில்லைன்றாரு. டைம் வேஸ்ட் பண்ணாதுன்றாங்க. யார் வந்து ஏற்றுக்கல அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்கள் பக்தி போயிடும். நேற்று நானும் கார்த்திக் பிரபு இன்னொரு 2 பக்தர் அங்கே பேசிகிட்டு இருந்தோம். அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அப்படி தான் ஒருத்தர் சொன்னார், இவர் பகவானால் அனுப்பிச்ச மனைவி இல்லையா, குழந்தைங்க இல்லையா, அவர் கிருஷ்ண பக்தி ஏற்றிக்காம கடைசி வரைக்கும் ஏற்றிக்காம இருந்தால் நம்மளோட பக்தி போயிடும். அதனால் அவங்களுக்காக நம்ம வந்து ப்ரே பண்ணலாம், அவங்க சார்பாக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணலாம். பிரார்த்தனை பண்ணி எப்படியாவது இவங்களை வந்து உங்கள் சேவையில் ஈடுபடுத்துக்கோங்க, உங்கள் பக்தராக கிடைங்க, உங்ககிட்ட உங்கள் லோகத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணலாமே தவிர அவங்களுக்காக நம்ம பக்தியை விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த பக்தி வந்ததே ஒரு பெரிய பெரிய பரிசு நம்மளுக்கு. ஸோ அதனால் நாரதமுனி நெக்ஸ்ட் 22, 23 என்ன சொல்கிறாங்கன்னா, நாரதமுனி அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன ஆயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. 23லேருந்து 30 வரைக்கும் சொல்கிறாங்க. என்ன பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னா ரொம்ப ஷார்ட்டாக அவங்களுக்கு சொல்கிறேன், ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன். நாரதமுனி வந்து ஒரு சூத்திரரோட இது என்ன குழந்தை, தன்னோட பின்பிறவியில் ஒரு சூத்திர ராணிக்கு, அது ஒரு கதை இருக்குது. ஏன்னா அது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர் வந்து இந்த கந்தர்வ லோகத்தில் வந்து பாட்டு பாடும்போது பகவானை வந்து மறைஞ்சி இன்னொரு பெண்ணை பார்த்து அவங்க வந்து கவர் அந்த அட்ராக்ஷன் ஆகிடுறாங்க. அதனால அவங்க வந்து அந்த சூத்திரோட குடும்பத்தை நீங்கள் பிறவியேடுன்னு சொல்லி அவருக்கு சாபம் வந்துடுது. அது நாரதரோட இல்லை, நாரதரே வாத அவர் பெரிய காயக்கரு நாரதர். இப்போ நல்லா யாராவது பாட்டு பாடுறீங்க அப்படின்னா நீங்களாம் கந்தர்வலோகத்தில் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். நல்லா பாட்டு பாடுறவங்களாம் கந்தர்வலோகத்தில் வந்திருப்பாங்க. அப்போது நாரதமுனி என்ன செஞ்சார், இந்த சூத்திர ராணி அந்த அவங்க வயிற்றில் வந்து பிறகு எடுக்கிறாங்க. இந்தம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க ஊரில் வந்து என்ன பண்ணாங்க இது பாகவதாச்சாரியாஸ் வந்தாங்க, வேதாந்திஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. அந்த வேதாந்திஸ் வந்து இதே மாதிரி சத்துர்மாச டைமில், இந்த சத்துர்மாச டைமில் வந்து ஒரு ஆசிரமத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து தங்கி அங்கே 4 மாதம், சத்துர்மாசம் வந்து யாரும் வெளியே அவ்வளோவா சுத்த மாட்டாங்க. வேதாந்திஸ்ட்டு தூய்மையான பக்தர்கள் இவங்கெல்லாம் சுத்த மாட்டாங்க. ஆனால் பிரச்சாரத்துக்காக போவாங்க. ஆனால் அந்த காலத்தில் சைத்தன்ய மகாபிரபு அப்படி தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸ்ரீரங்கத்தை போய் தங்கிட்டாங்க அவர் 4 மாதம். கோபாலபட்ட கோசாமி அவங்க வீட்டில், வெங்கடபட்ட சாமி அவங்க அப்பா, அவங்க ஃபாதரு. அப்படி இவர் என்ன பண்ணார், இவங்களுக்கு எதுவுமே வாழ்வாதாரம் எதுவும் இல்லை நாரதமுனியோட அம்மாவுக்கு. அந்த அவங்களோட நாரதமுனியோட பின்பிறவியில் சொல்கிறது, நாரதமுனி பிறவியில் இல்லை. அப்போ என்ன செஞ்சார், இவங்க எல்லாருக்குமே அவங்களோட துணி தேவைக்கிறது, அவங்களோட எச்ச தட்டையெல்லாம் எடுத்து கழுவுறது, அப்புறம் வந்து அந்த கீழே விழுந்த பிரசாதத்தெல்லாம் எடுக்கிறது, அவங்களுக்கு எல்லா சேவையும் இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு ஆயாவா சொல்லப்போனால் ஒரு ஆயாவா பண்ணிட்டு இருந்தார். அப்படி பண்ணும்போது நாரதமுனியும் அங்கே கூட இருந்தார். அவர் என்ன பண்ணார், நாரதமுனி இவங்க இதெல்லாம் கேட்டு சர்ப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு இவங்க என்ன பண்ணாங்க, நாரதமுனி வந்து அந்த பாகவதத்தோட ருச்சி இவங்களுக்கு நல்லா வந்துருச்சு. நம்ம குழந்தைங்கள மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கோ இல்லை விளையாடுறதுக்கோ சைக்கிள் ஆடுறதுக்கோ இல்லை வந்து என்ன செய்யறது மொபைல் எடுத்து கேம் ஆடுறதுக்கோ இதெல்லாம் போல இதெல்லாம் எழுதிருக்காங்க நாரதமுனி. அது அப்படியே போட்டிருக்காங்க, பச்சையாக எழுதிருக்காங்க.
இது அந்த ஸ்லோகாவே இருக்கு. நாரதமுனி வந்து ரொம்ப ஆர்வம், பகவான் மேலே ரொம்ப ஆர்வம், பக்தி, வினயம், ஸ்ரத்தையா வந்து எந்த விதமான விளையாட்டுக்கு போகாமல் யார் கூடயும் சேராமல் அவங்களுக்கு அவங்க அம்மா என்ன செய்கிறாங்களோ அந்த சேவையை இவங்களை ஏற்றுக்கிட்டாங்க, அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அப்படி பண்ணும்போது என்னாச்சு, அந்த என்ன இந்த வேதாந்திஸ் எல்லாம் சாப்பிட்டு அந்த உத்திஷ்டாவை எடுத்து சாப்பிட்றாங்க. இவர் ஆக்சுவலாக சைத்தன்ய சரித்திராமிரதம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்லோகாவில் சொல்கிறாங்க, 3 சேவை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த 3 சேவை யார் செய்கிறாங்களோ அவங்க நேராக கோலோகநாதனுக்கு போயிடலாம். ஒன்று பக்தரோட உத்திஷ்டா, அதாவது அவங்க எச்ச பண்ண அந்த சாப்பாடு உணவை சாப்பிடணும். 2 பக்தகன தூளி, அந்த லோட்டஸ் டஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த தூளி பாதத்தோட அந்த தூளியை வந்து எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும், திலக் மாதிரி வச்சுக்கணும் நெத்தில. என்ன பிரபு இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. இது சைத்தன்ய மகாபிரபுவே சொல்லியிருக்கு, சைத்தன்ய சரித்திரம் கிருஷ்ணதாஸ் கவிதாமே சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, மகாபிரசாதம், தூளி, அப்புறம் ஸ்ரவணம். பக்தர் வேதாந்திஸ் யாராவது சொன்னால் அந்த ஸ்ரவணம் நல்லா ஸ்ரவணம் பண்ணும். இது 3 யார் ஒருத்தர் வந்து செய்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து கோலோகநாதனுக்கு போயிடுவாங்க. இது வந்து நாங்கள் கோயிலில் இருக்கும்போது பழைய பேட்சில் இருக்கும்போது சண்டை போடுவோம். ஒருத்தர் கால துளி இன்னொருத்தரை எடுக்கிறது, அவன் வந்து ஏன் துளி எடுக்கிறது, இது சண்டை போட்டு இதுக்கு பெரிய சண்டை. இங்கே நாங்கள் ஒரு 3 பேர், அவங்க ஒரு 3 பேர், அவங்க அந்த பக்கம் திரும்பிட்டு இருந்தால் கை கீழே விட்டு பாதத்தில் விட்டு அந்த தூளி எடுத்து இது பண்ணிக்கிறது, ராசிக்கிறது, இப்படி பூசிக்கிறது. இது மாதிரி சண்டை போடுறோம். ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றாங்க. பரப்போட்டில் பிரபுபா சொல்கிறாரு, அந்த பாதோட தூளி எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, அவங்களோட அந்த ஸ்ரவணத்தை நம்ம கேட்கணும், அவங்களோட சொற்பொழிப்போட ஸ்ரவணத்தை நம்ம கேட்டு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து அவங்க தூளி எடுத்து நம்ம வச்சுக்கிற மாதிரி பூசிக்கிற மாதிரி. ஆனால் பெரிய பெரிய தூய்மையான பக்தர்கள் யாராவது வராங்க, மகாராஜ் அந்த மாதிரி எல்லாம் தூய்மையான சீனியர் டிவோடிஸ் ரொம்ப என்ன இது ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க பக்தியில், சாதனாவில். அவங்களோட மகாபிரசாதம் ஏதாவது கிடைச்சா தெரியாமல் கூட எடுத்துக்கலாம் சொல்லி சொல்கிறாங்க. தெரியாமல் அவங்க அந்த இந்த பக்கம் திரும்பி இருக்கவங்க டக்குன்னு எடுத்து இதெல்லாம் திருடுவாங்க, பக்தர்கள் திருடிட்டே எடுத்துடுவாங்க நிறைய. உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாது, இந்த லீலைகள்லாம் நீங்கள் கேட்டிருக்கலாம் இல்லை தெரியாது. இது கோயிலில் நிறைய நடக்கும், பயங்கரமாக நடக்கும். இப்படி சைத்தன்ய சரித்திராமிரதத்தில் ஒரு பக்தர் இருந்தார், காளிதாசன் சொல்லி ஒரு பக்தர். இந்த காளிதாஸுக்கு என்ன வேலைன்னா இதே வேலை, திருடுறது தான் வேலை. என்ன திருடுறதுன்னா மற்ற பக்தரோட பாதத்துளி எடுத்து பூசிக்கிறது, மற்ற பக்தரோட சாப்பிட்டு அதை எச்சை விசாரிட்டு பார்ப்பாங்க, தூரப்பட்டிருப்பாங்க, அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்றது. ஊரில் இருக்கிற நவதீப்பில் இருக்கிற எல்லா பக்தரோட வைஷ்ணவோட துணியும் எடுத்துடுறாங்க. அவங்க ஒரு நாள் பிளான் பண்ணுறாங்க, எப்படியாவது சைத்தன்ய மகாபிரபோட தூளி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாரு, பகவான் முன்னாடி ஆஸ்டாண்ட தண்ட நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்தர்கள் எல்லாம் தெரியும் சைத்தன்ய மகாபிரபு யாரையும் அலோவ் பண்ணுறதுன்னு சொல்லி நேராக தலை எடுத்துகிட்டு போய் அந்த பாதத்துக்கிட்ட விட்டுறாங்க, பாதத்தில் ப்ளேஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே பக்தர்கள்லாம் கோவம் வந்துருச்சு. சைத்தன்ய மகாபிரபோட அசிஸ்டன்ஸில் இருப்பாங்க, அவனை தூக்கி எடுத்து அப்படி தூர போடுறாங்க பாருங்க. அப்போ மகாபிரபு விட்டுருங்க, அவனை ஒன்றும் பண்ணாதீங்க, ஏன்னா அதுக்கு தகுதியான பக்தர் அவருன்னு சொல்லி. ஆனால் அந்த அளவுக்கு என்ன ஆழமான பக்தி பண்ணிட்டு இருந்தார் அவர். யார்? காளிதாசன்றவர். எப்பேற்பட்ட பக்தராக இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட போய் அந்த காதல் எடுத்துன்னு அவரோட சாப்பாடு சாப்பிடணும், எச்சையை சாப்பிடணும். அதுக்கு உத்திஷ்டான்னு சொல்லுவாங்க. உத்திஷ்டா ஸ்லோகாவே இருப்பாருங்க, உத்திஷ்டான்னு சொல்லி. அப்படி காளிதாஸ் என்ன பண்ணாரு, ஒரு வாஷர்மேன், வாஷர்மேன், இந்த இது துணி தக்கிறவங்க, டோபி அவங்ககிட்ட போய் அவனுக்கிட்ட போய் இவர் கேட்குறாரு, ஊரில் இருக்கிறது எல்லாரோட இது நான் எடுத்துட்டேன், உங்களுக்கு மட்டும்தான். அடடா சுவாமி, என்ன சாமி நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் ஒரு பெரிய பிராமணர், நீங்கள் ஒரு வைஷ்ணவர், நான் யார்? ஆஃப்டர் ஆல் ஒரு டோபிக்கு என்ன வண்ணான், ஆஃப்டர் ஆல் நான் வண்ணான், நான் என்கிட்ட போய் நீ ஏழப்பட்டவன், நான் அது வந்து சூத்திர ஜாதி, நான் யாரும் என்னை டச் பண்ணவே கூடாது அந்த அளவுக்கு. இல்லை நீங்கள் சூத்திர ஜாத்தியாக இருந்தால் கூட உங்களோட பக்தி வந்து நீங்கள் பெரிய பக்தர், நீங்கள் தூய்மையான பக்தர் நீங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார். சரி ஓகேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், அவரை மெதுவாக அவாய்ட் பண்ணி காளிதாஸ் அமைச்சிட்டாரு. இவர் என்ன பண்ணார், இவர் வீட்டில் சாப்பிட்ட அந்த இலையை தூர போடுறாருல, அதை எடுத்து சாப்பிட்டுருக்காரு இவர். அப்புறம் எப்படி சாப்பிட்டாருன்னா, காளிதாஸ் இவர் போயிட்டாருன்னு சொல்லி இவர் நினச்சிட்டு இவரோட மனைவி வந்து பகவானுக்கு படிச்சுட்டு, அவர் வண்ணனாக இருந்தால் கூட பகவானுக்கு படித்து பகவானோட நாமத்தை சொல்கிறது, பகவானோட சிரவணம் கேட்குறது, சத்சங்கத்தில் வந்து கலந்துக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார் அவர் காளிதாஸ். அப்போ இவரெல்லாம் சாப்பிட்ட பிறகு காளிதாஸ் போயிட்டாருன்னு சொல்லி என்ன பண்ணாரு, அந்த இலையெல்லாம் தூரி அந்த பக்கம் போட்டார். இவர் என்ன பண்ணாரு, காளிதாஸ் வீட்டுக்கே போடல, அந்த செடியெல்லாம் இருப்பாருங்க, அது பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்காரு. மறைஞ்சிட்டு இவர் அந்த தூர போட்ட அந்த இலையெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்காரு இவர். இந்த மாதிரி இவரோட வேலையே இதுதான் காளிதாஸோட வேலை. நான் சைத்தன்ய மகாபிரபு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காரு அவரை, இவரோட சிறப்பான ஒரு வைஷ்ணவர்னு சொல்லி. இப்படி பகவானோட அந்த பகவானோட பக்தர்கள் இருக்காங்க பாருங்க, பகவானோட ரொம்ப கருணை உள்ளவர் அவர், ரொம்ப கருணை உள்ளவர். அதாவது இங்கே ஒரு பர்போட்டில் சொல்கிறாங்க பிரபுபாதர்,
என்னோட நாரதமுனிக்கு எப்படி அப்படி அது அந்த மாதிரி ஒரு தூய்மையான பக்தி வந்துருச்சுன்னா, அந்த உத்திஷ்ட சாப்பிட்ட உடனே அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே போயிடுச்சு அவங்களுக்கு. இதயத்துல என்னென்ன இருக்கோ காம குரோதங்களா சாரி அரிஷட் வர்க்கங்கள் எல்லாமே போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. அந்த அந்த காணாம போன உடனே என்ன பண்ணாங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி கேட்க ஆரம்பிச்சு இவங்க எல்லாம் பிளஸ் பண்ணிட்டாங்க. அவங்கள எல்லா வேதாந்தேஷும் நாரதமுனியை பிளஸ் பண்ணிட்டாங்க. இவன் வந்து ஒரு சிறப்பான பக்தர் ஆயிடும்னு சொல்லி அவங்க பிளஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, ஓ இவர் வந்து இவருக்கு பக்தி பண்ணணும்னு சொல்லி நல்லா ஆவலா இருக்கு, இவர் ஆவலா இருக்காரு, இவர் ரொம்ப ஸ்ரத்தையா இருக்காரு இவருன்னு சொல்லி அவரே இவருக்கு பிளஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா எல்லா குழந்தைங்களும் வந்து யாரும் சின்ன வயசுல வந்து யாரும் போய் உட்காரதில்லை, இந்த மாதிரி எல்லாம் உட்காரதில்லை. ஒன்று அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுமா தெரியாது, கோலி ஆடிட்டு இருப்போம். கோலி ஜில்லி தானு சொல்லுவோம். நீங்க என்ன சொல்றீங்களோ தெரியல. கில்லி 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 எல்லாம் ஆடுவோம். நான் நிறைய கார்த்திகேயன் ஆடுவது நானே ஆடி இருக்கேன். நான் போய் உட்காந்து ஸ்டேடியம் உட்கார மாதிரி பார்த்துட்டு பெரியவங்களும் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ காசு வச்சு ஆடுவாங்க, பணம் வச்சு கேம்பிங் ஆடுவாங்க. ஆனால் நாங்கள் பணத்துக்கு ஆடல, இந்த மாதிரி எல்லாம் ஆடிட்டு இருந்தோம். என்ன சொல்லுவாங்க, ஜில்லி தான் நீ வச்சு என்னமோ அது ஒரு இதை என்ன அதே மூங்கில் வச்சு அதை அடிப்பாங்க இந்த மாதிரி. அப்புறம் பங்கரம் இதெல்லாமே ஆடுறது தான் அப்போ வேலை. நேத்தா பக்கம் சிரிக்கிறாரு தெரியும், நீங்களே வீரே விளையாடி பாருங்க. ஸோ அப்படி ஆடுறவங்க என்ன பண்ணாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி நாரதமுனி என்ன பண்ணாங்க, போய் உட்காந்துட்டு கேட்குறாங்க, ஸ்ரவணம் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்ரவணம் கீர்த்தன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு அந்த வேதாந்திஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிடும், அவங்க குருவங்களுக்குலாம் நல்லா தெரியும் எந்த பக்தருக்கு வந்து இந்த பக்தர் உண்மையாக வந்து இவர் கடைப்பிடிச்சிட்டு இருக்காரா இல்லான்றத ஒரு அவங்க பேசுறது பார்த்தா, அவங்க ஆக்டிவிட்டிஸ் பார்த்தா, அப்புறம் வந்து அவர் சத்சங்கத்துக்கு அட்டெண்டன்ஸ் கொடுக்குறது பாரு, அந்த அட்டெண்டன்ஸ்லேயே தெரிஞ்சிடுது. அந்த அட்டெண்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அட்டென்டிவாக வந்து ரெகுலராக தொடர்ந்து வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். உண்மையாக அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பகவானை பற்றி கேட்கணும். சில பக்தர்கள் வந்து நான் எனக்கு எல்லாம் தெரியுங்க, நான் நிறைய இதெல்லாம் கேட்டிருக்கேன், இதெல்லாம் எது கேட்குறது, கேட்டதே கேட்க சொல்கிறாங்க. பாகவதம் வந்து எத்தனை தடவை கேட்டாலும் நம்ம வந்து என்ன லாஸே கிடையாது. இருக்கிற இதெல்லாமே அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும், கேட்க 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 வெளியே வந்துட்டே இருக்கும். எத்தனை தடவை நம்ம கிருஷ்ணரோட லீலைகள் படிச்சிருக்கோம், பூத்தனாவை வதம் பண்ணுறது, அப்புறம் வந்து காளிய லீலை, எத்தனை இன்னும் கேட்க சொல்கிறாங்க, கேட்டே இருங்கன்றாங்க. கேட்க கேட்க சுத்தமாயிட்டே இருக்கும். இப்படி நாரதமுனி வந்து தன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி, தன்னோட அனுபவத்தை பற்றி வியாசமுனிக்கு சொல்கிறாரு. இப்படியெல்லாம் பக்தரோட அந்த அசோசியேஷன், அவரோட சங்கி வந்து ரொம்ப வலிமையானது ஒன்று. அதனால என்ன பண்ணாரு, அவங்களே பிளஸ் பண்ணிட்டாங்க இவங்களை. நாரதமுனி அவங்களே பிளஸ் பண்ணாங்க, நீங்கள் சிறப்பான பக்தர் ஆகிட்டோன்னு சொல்லி. அதுக்கு அடுத்த ஸ்லோகெல்லாம் அப்புறம் நாரதமுனி என்ன பண்ணாருன்றது அவருக்கு ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலைலாம் கிரியேட் ஆகும். அந்த இதில் வந்து இன்னொரு இடத்துல ஏன் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், நான் பிரசாதமே சாப்பிடுன்னு சொல்லி ஏன் சொல்கிறேன்னா, சில சூழ்நிலைலாம் முடியாது, ரொம்ப யாராவது வீட்டில் முடியாமல் இருக்கும், மனைவிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், புருஷனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், இல்லை யாரும் பண்ணுறவங்க யாராவது இருக்கும், அந்த ஒரு சமயத்தை மட்டும் நம்ம வேறு ஆல்டர்னேட்டிவ் சாத்விக குணமாக நம்ம பார்க்குறோம். மற்றபடி வேறவங்க கொடுக்குற இதை வந்து எதுக்கு சாப்பிடாதீங்கன்னா, தட் இஸ் நாட் எ பிரசாதம் அட் ஆல். 100% அது பிரசாதமே கிடையாது. இப்போ நம்ம கோயிலில் வந்து நீங்கள் அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, அது கொடுத்தா நீங்கள் வாங்கிட்டு வேறவங்களுக்கு கொடுத்துடணும், நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது ஆஃபரிங் ஆகலை, சும்மா பேருக்கு மட்டும்தான் பிரசாதம், பேரளவுக்கு மட்டும்தான் பிரசாதம். அவங்க ஆஃபர் பண்ணவே அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக பிரசாதம்னா பக்தர்களால் சமைச்சிருக்கணும், சமைச்சு பகவான் அந்த ஆஃபர் பண்ணும்போது, பகவான் வந்து சமைக்கும் போது அவரோட எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா, கிருஷ்ணா முகுந்தா தயவுசெய்து இது சாப்பிட்றவங்களை எப்படியாவது அவங்கள பக்தராக்குங்க, எப்படா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த பௌத்திக உலகத்தில், எப்படியாவது அவங்கள வந்து இதில் விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஏங்கி அழுவணும். ஆக்சுவலாக பகவான்கிட்ட அழுவணும். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில், அந்த மாதிரி ஒரு உணர்வில் தான் நம்ம வந்து அந்த சமையல் செய்யணும், அப்புறம் நைவேத்தியம் பண்ணணும். அந்த உணர்வில் அந்த இதில் நைவேத்தியம் பண்ணுறாங்க பக்தர்கள். அதனால தான் வந்து அதை அக்செப்ட் பண்ண சொல்கிறாங்க. அதனால தான் நாரதமுனியே வந்து அது அப்படி ஆனார். இதுதான் நாரதமுனி இஸ் அ ரைட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். நாரதமுனிக்கு பக்தரான காரணமே அந்த பிரசாதம் தான். பிரசாதே சர்வ துக்கானம், எல்லா துக்கத்தும் வந்து விடுபடுறது பிரசாதம் தான். பிரசாதம் மீன்ஸ் கருணா சம்ஸ்கிருதத்தில். ஒரு சாதுவை வந்து ஒரு ஏழப்பட்ட ஒரு மாதாஜியை கூப்பிடுறாங்க வீட்டுக்கு, எதுவுமே அவங்கக்கிட்ட இல்லை, இருந்தாலும் அவங்கள சாதுக்களை வந்து எப்படியாவது அவங்க கைங்கரியம் பண்ணும், அவங்களுக்கு தொண்டு பண்ணணும்னு சொல்லி ரொம்ப 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 பிரியம் அவங்களுக்கு. ஒரு நாள் போய் கேட்டாங்க, சுவாமிஜி எப்படியாவது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், தயவுசெய்து உங்களுக்கு நான் பிரசாத விநியோகம் பண்ணுறேன், தயவுசெய்து வரணும்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா நீங்களே ஏழப்பட்டவங்க, நீங்களாம் எப்படி எனக்கு இல்லை நீங்கள் எப்படியாவது நீங்கள் வாங்க, நான் அதை வந்து எப்படியாவது நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன், நீங்கள் தயவுசெய்து வாங்கன்னு சொல்லும்போது அந்த சாது ஏற்றுக்கிறாங்க. சரி நான் வரேன்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. அவரோட கூட சீடரும் 2-3 பேர் போகிறாங்க. போன உடனே இந்த அம்மா செப்பன் போகா வைக்கிறோம் பாருங்க, ராஜ்போகா பகவானுக்கு பல 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 வகையெல்லாம் வச்சுருக்காங்க. சாதுவுக்கு ஆச்சரியமாயிடுது, எப்படிடா இதெல்லாம் வந்தது இவருக்கு சொல்லி ஆச்சரியமாயிடுது. இலையில பார்த்தா 25-30 ஐட்டம் இருக்குது.
எங்கள் கோயிலில் வந்து பகவானுக்கு ராஜபோகான்னு சொல்லி வைப்போம், ஒரு 10-15 வெரைட்டி வைப்போம். அந்த மாதிரி. ஆனால் இது இந்த பெரிய உற்சவத்தில் வந்து 108 வெரைட்டிஸ் வைப்போம். சில இடத்துல 1008 வெரைட்டி வைப்பாங்க. ஜெகநாத் பண்ணிட்டு தொன்னெல்லாம் எல்லாம் வகை வகையான இது உணவெல்லாம் வைப்பாங்க. இவருக்கு ஆச்சரியம், எப்படா இந்த மாதிரி ஆயிடுச்சு, எப்படா இவருக்கு எங்கடா இவங்களுக்கு வந்தது பணம், எப்படிதான் இவங்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, எங்கே பலசரி ஐட்டம் காய்கறி எல்லாம் யார் கொடுத்தாங்க, இவங்க எப்படி வந்தாங்கன்னு சொல்லி சரி சாப்பிட்டாங்க. 2 பேரும், குருவும் சாப்பிட்டாங்க, டிசைபிள்ஸ் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப பணிவான ஒரு மாதாஜி. சரி, இவங்க என்ன பண்ணாங்க, போகும்போது குரு அப்படி போனாரு, இவர் சீடர் என்ன பண்ணாரு, டக்குன்னு 2 ஸ்பூன் எடுத்து பேக் உள்ள போட்டாங்க. பேக் உள்ள போட்டுட்டு போயிட்டே இருக்கும்போது வழியில குருஜி 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 நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லி அவங்க மனசே அவங்களுக்கு சொல்லுது, நான் பண்ணது தப்புன்னு சொல்லி. ஏன்னா பக்தி, அந்த பக்தி காப்பாற்றல, அந்த பக்தி வந்து இண்டிகேட் பண்ணும். யாராவது இப்போ புது காரெல்லாம் வந்திருக்கு, அந்த காரில் டிரைவர் தூங்கிட்டு இருந்தால் அது ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும், ஸ்டாப் ஆகிடும் வண்டியை. அந்த மாதிரி காரெல்லாம் இப்போ வந்திருக்கு. அந்த மாதிரி உடனே இண்டிகேட் பண்ணுது அவனோட மனசு, அவனோட உணர்வு, நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லி சொல்லுது. அதான் சொல்கிறேன். ஸ்பூன் எடுத்து பேக் உள்ள போட்டோன்னே குருஜி கிட்ட சொல்கிறோம், போய் குரு மகாராஜ் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னோட உணர்வு என்னை அலோவ் பண்ணல, அதனால் நான் சொல்லிடுறேன், 2 ஸ்பூன் எடுத்து எடுத்துட்டேன்றது போல நான் திருடிட்டேன்னு சொல்லி சொல்கிறார் ஓப்பன். அப்போ உங்கள் குருஜி சொல்கிறாரு, என் கூட வான்னு சொல்கிறாரு. மறுபடியும் அந்த மாதாஜி வீட்டுக்கு போகிறாரு. அந்த மாதாஜி வீட்டுக்கு போயிட்டு அந்த மாதாஜியை கூப்பிடுறாரு. அம்மா பாருமா, சத்தியமாக உண்மையாக எதுவுமே நீங்கள் வந்து இது என்ன சொல்கிறது, கேர்லெஸ்ஸாக இல்லாமல் நம்பிக்கையோட நீங்கள் எப்படி உங்களுக்கெல்லாம் இந்த உணவு வந்ததுன்னு சொல்லுங்க கேட்டாங்க. எப்படி இதெல்லாம் உங்களுக்கு வந்ததுன்னு சொல்லி கேட்டாங்க. ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எப்படியாவது சாதுக்களை வந்து சேவை பண்ணணும், அவங்களுக்கு வந்து பிரசாதம் பரிமாறம் பண்ணணும்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி எங்கள் லேண்ட்லார்டு ஒருத்தர் இருக்கார், பெரிய ஜமீன்தாரி, அவங்க வீட்டில் பணத்தை திருடிட்டேன். நான் அந்த பணத்தை திருடி பலசரி கடையில் போய் காய்கறி கடையில் போய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து பிரசாதம் போகா செஞ்சேன், பகவானுக்கு படித்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்தேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொல்லுவேன். அப்போ சீடரை கூப்பிடுறாரு, வாடா என்னன்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னீங்க, இப்போ புரியுதா அப்புறம் நீ ஏன் திருடேன்னு சொல்லி புரியுதா, நான் விளக்கத்தை கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்குறேன். இல்லை சாமி எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால தான் சொல்கிறேன், நம்ம பண்ணுற அந்த சாப்பிட்ற ஒரு பிரசாதம் வந்து இட் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் குக்டு பை டிவோட்டீஸ். பிரசாதமே இல்லை, அது பேரே பிரசாதம் இல்லை, அது பிரசாதமே கிடையாது. அது அவங்க எங்கே படிக்கிறாங்க, அவங்க எங்கே ஜெபம் பண்ணுறாங்க, சும்மா சனிக்கிழமை வந்து கீர்த்தனை பண்ணிட்டா போதுமா, அதுக்கு அது பண்ணுறாங்க, ஓகே வெரி குட் நைஸ், தட் இஸ் a வெரி குட் ஆக்டிவிட்டி. உண்மையாக மற்றவங்களை கம்பேர் பண்ணால் அவங்க ரொம்ப பெரிய விஷயம் பண்ணுறாங்க. பட் அது ஆக்சுவல் ப்ராசஸே இல்லையே. அவங்க எங்கே அதை துளசி போடுறாங்களா, பகவான நாமத்தை சொல்கிறாங்களா, பகவான் கிட்ட அதை கெஞ்சி கேட்குறாங்களா, பிரார்த்தனை பண்ணுறாங்களா, அது எப்படி பிரசாதம் ஆகிடுது. அதனால தான் மாதாஜி கூட சொன்னேன், கண்டவங்களாம் கொடுத்தா நீங்கள் வாங்காதீங்க, பிரசாதத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அன்லெஸ் அதர்வைஸ் நம்ம வீட்டில் வந்து யாராவது உடம்பு முடியாமல் இருந்த காரணத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உடம்பு முடியாத காரணத்தை நீ பண்ணுன்னு சொல்ல முடியாது அவங்கள. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம வந்து சாத்விகமான ஒரு உணவை வந்து எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். அதை எடுத்து நம்ம வந்து மானசீகமாக வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணோம். இது அது கூட அக்செப்ட் பண்ணுறதில்ல எங்கள் இதில், அது கூட அக்செப்ட் பண்ணுறதில்ல. பட் வேறு வழியே இல்லாமல் நம்ம அந்த மாதிரி இது பண்ணலாம். தவிர கண்டவங்களுக்கு கொடுத்ததுன்னா பிரசாதம் சொல்லிதான். இப்போ கோயில் முன்னாடி சின்ன திருப்பதியில் கூட பிரசாதம் கொடுக்குறாங்க, தெரியுமா உங்களுக்கு? போயிருக்காங்க சின்ன திருப்பதிக்கு. தட் இஸ் நாட் அ பிரசாதம் அட் ஆல். ஆஃபரிங்கே பண்ணுறது இல்லை, கிடையாது. அப்புறம் இங்கே நம்ம என்ன பெருமாள் கோயில் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, கிருஷ்ணகிரி போட ரைட் சைடில் அந்த இல்லை கோப்சந்தர் தான் ஒரு பெரிய ஹால் பண்ணியிருக்காங்க, அங்கேயும் பிரசாதம் கொடுக்குறாங்க. ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசியில் இட்ஸ் நாட் பிரசாதம். அப்புறம் லட்டு கொடுக்குறாங்க, ஆஃபரிங் இல்லை, பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம 16 ரவுண்ட் சேன் பண்ணுறோம், ஏதோ ஒரு பக்தி சத்சங்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கோம், கேட்குறோம், பகவானை பற்றி கேட்குறோம், பக்தர்களை பற்றி லீலைகள்லாம் கேட்குறோம், அது கூட போயிடும். ஏன்னா அவன் எந்த உணர்வுள்ள அவன் செஞ்சிருக்கானோ அந்த உணர்வு 100% நம்மளுக்கு வரும், 100% வரும். அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இப்போ நாரத முனியோட பார், அதான் இங்கே சொல்கிறாங்க இன்ஃபெக்ஷியஸ்ன்னு சொல்கிறாங்க. அது என்ன டிசீஸ், அது சொல்கிறது இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இந்த தொற்று நோய் ஒருத்தருக்கு வந்தால் இந்த இது மாதிரி கொரோனா மாதிரி சரன்னு எல்லாம் பறந்துடும், எல்லா இடத்துக்கும் பறந்துடும். அதே மாதிரி தான் இந்த பிரசாதம் கூட. தூய்மையான பிரசாதம் யாராவது அதை தாக்குனா போதும், உடனே வந்து நம்ம பக்தராயிட்டோம்.
என்னைக்கு ஒரு நாள் பக்தர் ஆகிடும். இப்போ நம்ம எல்லாம் பிரசாதத்தினால தான் வந்திருக்கிறது. நான் கூட பிரசாதத்தினால தான் வந்திருக்குது. அனுகல்ப பிரசாதம் ஜென்மாஷ்டமி நான் சாப்பிட்டேன். அன்னைக்கு சாப்பிட்டது இன்னைக்கு நான் மறக்கல. மீராமஹாலில் சாப்பிட்டேன் அன்னைக்கு ஒரு தடவை. அதை சாப்பிட்டது இன்னைக்கு அந்த பிரசாதம் என்னால் மறக்க முடியல. அந்த பிரசாதம் தான் முக்கியம். நிறைய பேர் பிரசாதத்தினால தான் வருவாங்க. பிரசாதம், சத்சங்கம், நிறைய காரணங்கள் இருக்குது வரதுக்காக. அதனால பிரசாதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டக்கு 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 டக்குன்னு வாங்கும்போது எனக்கு அப்படியே இதாக வருது. உள்ள அதான் நான் சொல்கிறேன். அதான் அதுக்கு டெக்னிக் என்னன்னா, அதுக்கு நான் என்ன டெக்னிக் சொல்கிறேன்னா, ஒரு சின்ன பை வச்சுக்கோங்க. பையோ கவரை வச்சுக்கிட்டு அது வாங்கிட்டு வீட்டில் போய் சாப்பிட்றப்பான்னு சொல்லி அதை கட்டிட்டு எடுத்துகிட்டு போய் வேற அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து அதை வந்து நிர்லட்சம் பண்ணக்கூடாது. பண்ணால் அவங்களுக்கு மூஞ்சி மேலே அடிச்ச மாதிரி நம்ம இருக்கிற அவங்க இடத்துல இருக்கிறது. அதனால தான் பிரபுபாதர் என்ன சொன்னார், எனக்குன்ற ஒரு கோயில் இருக்கணும்னு சொல்கிறாரு. நம்மளுக்கும் சரி ஒரு கோயில் இருக்கணும். நம்மளுக்குன்னு சொல்லி இடம் எதுக்குன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. அப்போ நம்ம கொடுத்த பிரசாதம் அவங்க சாப்பிடுவாங்க. வேணுகோபால் சாமிக்கு அவர் கோபம் வராது. அவர் கோபம் இரு ஒரு நிமிஷம், நல்ல கேள்விதான். வேணுகோபால் சாமி கோபம் வராது. ஏன்னா இப்போ கோர்ட்டில் போய் எனக்கு தெரியாமல் நான் ஒருத்தவனை கொலை பண்ணிட்டான்னு சொன்னால் ஜட்ஜ் என்ன பண்ணுவான்? நீ தெரியாமல் பண்ணியோ தெரிஞ்சுட்டு பண்ணியோ கொலை தான். நீ வந்து எப்போ எனக்கு நைவேத்தியம் அதான் இங்கே சொல்கிறாங்க, உண்மையான உத்தேசமே கிடையாது. எனக்கு படிக்கிறேன்ற சொல்லி மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணமாக தான் இருக்க தவிர எனக்கு படிச்சியா முதல்ல நம்ம எதுக்காக கொடுக்குறோம்? அவருக்கு படிச்சுட்டு தான் கொடுக்கணும். அவர் படிக்காம கொடுத்தா வேஸ்ட். அது இருந்தாலும் அவரை முன்னிலைப்படுத்தி தான் அது கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பட் இம்பாக்ட் இல்லையே, இம்பாக்ட் இல்ல, நோ இன்ஃப்ளூயன்ஸ். அதுல தோஷமாவது போகுமா ப்ரோ? தோஷம் போயிருக்குமா? அட்லீஸ்ட் அது பிரசாதமாவும் இல்லைனாலும் தோஷம் கூட போயிருக்கு. மாதாஜி நான் என்ன சொல்றேன்னா, கரெக்டாக ப்ரொசீஜராக நம்ம பண்ணால் தான் அதில் வந்து தோஷம் போகும். இல்லைன்னா தோஷம் போகும். வைகுண்ட ஏகாதசி நாள் நான் வந்து வைகுண்ட துவாரத்துக்கு போயிட்டேன், நான் எனக்கு மோட்சம் கிடச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்காது. வைகுண்ட ஏகாதசி நாள் நீ எந்த இதில் நீ உடல் விடும்போது யாரோட உணர்வில் விட்டியோ அப்போ தான் போகும். எம் வாபி ஸ்மரன் பாவம் தஜந்தே கலைவரம். அந்த பாவத்தில் நீ இருந்தால் தான் நீ போகுமே தவிர கொய்யாக்கா விதை போட்ட ஆப்பிள் வராது. கொய்யாக்கா தான் வரும், வேற எதுவும் வராது. தூய்மையான பக்தி தொண்டில் பண்ணாதான் வரும். 100% பக்தி. 35% மார்க்கே கிரேஸ் மார்க்ஸே கிடையாது. கிரேஸ் மார்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலாம், அவங்கள சப்போர்ட் பண்ணலாம். பட் ஆனால் அந்த இடத்துல வந்து நாங்கள் சாப்பிட்றது இல்லை, நீங்கள் கொடுக்குறதுல நாங்கள் சாப்பிட்றதில்ல, நீங்கள் சரியாக நைவேத்தியம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லவே கூடாது. ஒரு நாள் ஒரு பக்தர் வந்து விநாயகர் எதுக்கு அழிச்சிருக்காரு ஒருத்தர். அவங்க கண்ணா பின்னான்னு கிருஷ்ணர் வந்து முழுமுதல் கடவுள், விநாயகரெல்லாம் உபதேவத்தர் அது இதுன்னு சொல்லி பண்ணிட்டாரு. பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அது. அதனால தான் பிரச்சாரத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம மற்றவங்கள வந்து மதிக்கணும். மற்றவங்கள வந்து அவங்க நம்ம அந்த ஸ்தானத்தை கொடுத்துருக்காங்கன்னா அந்த வேணுகோபால சாமியோட அந்த இது அந்த பூஜாரியோட அந்த கருணை அது நம்மளுக்கு. அவர் மூலமாக நம்மளுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த காரணத்தை கொண்டு அவங்கள வந்து அவமரியாதை பண்ணக்கூடாது, அவதூறு பண்ணக்கூடாது. அவங்கள வந்து மதிக்கணும். ஏன்னா அவங்கள அப்படிலாம் பண்ணால் நம்ம பிரச்சாரமே பண்ண முடியாது. அதனால கிருஷ்ணா அவரை பத்தி சொல்லுங்க. அவரு பண்றாரு, ஆனா அவருக்கு மூட பக்தி. அப்படி எப்படின்னா சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் அவருக்கு தெரியாது, பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பக்தி இருக்கு அவர்கிட்ட. இல்லைன்னா அங்க நிக்க முடியாது. வேணுகோபால் சாமி கிட்ட நிக்க முடியாது. ஒரு பக்தி, ஏதோ ஒரு பக்தி அவர்கிட்ட இருக்கு. அதனாலதான் அவர் அங்க நிக்க வச்சிருக்காரு. அவர் இத்தனை நாள் ரொம்ப வருஷமா அவர் இருக்காரு. நரசிம்மர் கிட்ட போறாரு அடிக்கடி. அவரோட பாவம் என்ன சொல்றாருன்னா, சாமி எனக்கு நரசிம்மர் கிட்ட போயிருந்தேன் நான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்லிக் கொடுக்குற யாரும் இல்லை. இப்படிதான் பண்ணும், இப்படிதான், இதான் ப்ரொசீஜர், இதான் ஒரு முறை. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு. அந்த முறையோட பண்ணாதான் அதில் வந்து இம்பாக்ட் இருக்கும். அதில் அந்த இம்பாக்ட் என்ன வேஸ்ட். இப்போ நம்ம வந்து ஒரு உற்சவம் பண்ணுறோம், மைக்கு ஸ்பீக்கரா இல்லை, பேசிட்டே இருந்து யாருமே கேட்குறது என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே இல்லை. இப்போ ஒரு சமையல் செய்யறேன்னா ஒரு சமையலில் வந்து அதுக்கு தகுந்தமான இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் தான் அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு ஸ்வீட் பொங்கல் பண்ணுறோம், எல்லாம் பண்ணிட்டு முந்திரி திராட்சை நெய் போடாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? வெறும் வெள்ளத்தை அரிசியை சாப்பிட்ட மாதிரி இருக்கும், டேஸ்டே இருக்காது. அந்த மாதிரி தான் அது அவங்களோட நைவேத்தியம் அப்படி இருக்கும். அதனால மாதாஜி சொன்னது கரெக்ட். அந்த வேணுகோபாலோட இதில் இருக்கும். மேபி வேணுகோபால் ஏற்றிக்கிட்டா நம்ம ஏற்றிக்க வேண்டியதாக இருக்கும். அவர் ஏற்றிக்கிட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நம்மளோட இதுக்காக, நம்ம பக்தியை பாதுகாப்பு பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்யணும், ஒரு கவரில் போட்டு எடுத்து போய் வேற மாதிரி கொடுத்துருவோம். பெருமாள் கோயிலெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. எந்த பெருமாள் கோயில்? ஸ்ரீ சம்பிரதாயம் அங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஸ்ரீ பெருமாள் கோயில் அது ஸ்ரீ சம்பிரதாயம்லாம் போனஃபைடு. மத்வா சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம் இவங்கெல்லாம் போனஃபைடு. அவங்க நைவேத்தியமே வந்து 6-7 முறை அதை செய்வாங்க. அது ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காங்க அதுக்கு, மாதாஜி தெரியும் அந்த பேர். 6 மடங்கு 7 மடங்கு அதெல்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு. இவங்க கவர்மெண்ட் வந்து ரங்கநாதர் கோயிலில் வந்து 6-7 தடவை வந்து இதை என்ன
முக்கால ஏன்னா ஆர்ப்பாவரிசியோ ஏதோ சொல்றாங்க இல்லையா, நீங்க கூட உச்சிகால நைவேத்தியம் அதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ எங்க கோயில்ல வந்து 6 வேளை 6-7 வேளை நைவேத்தியம் செய்றாங்க. காலையில சீரா ரைஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் கடவுளுக்கு, அப்புறம் 12 மணிக்கு 12:30 மணிக்கு போகா லஞ்சு, அப்புறம் 4 மணிக்கு ஜூஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க. மறுபடியும் சயனம் ஆகிறதுக்கு முன்னாடி பால் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நைவேத்தியம் பண்ணுறாங்க. இந்த 6-7 டைம்ஸ் நைவேத்தியம் பண்ணுறாங்க. நைவேத்தியம் பண்ணா ஓகே, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணா ஓகே, அதை நம்ம பார்க்கணும், நம்ம அதை பார்த்துட்டு தான் நம்ம ஏற்றிக்கணும். அதான் ஸ்ரீ சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்றவங்க எல்லாமே பெருமாள் கோயில பண்றாங்க. எல்லா பெருமாள் கோயிலும் அப்படி பண்றது இல்லைன்னு இந்த கோபி சந்தமால எனக்கு தெரியாது. உள்ள என்ன பண்றாங்கன்னு தெரியல, அங்க சுத்தமா இல்லை. அதான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அந்த பிரசாதம் வந்து அந்த அளவுக்கு நம்மளை தாக்கும், நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எப்படியாவது அது இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்க, நாரத முனிக்கு அவர் பண்ண பாவம் எல்லாமே பறந்து போயிடுச்சு, எல்லாமே பறந்து போய் தூய்மையான பக்தர் ஆயிட்டார் அடுத்த பிறவையில். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்ரவணம் கீர்த்தனம் பிரசாதம் நல்லா கேட்கிறாரு, தொடர்ந்து உட்காந்து கேட்கிறாரு. அவங்க சொல்றது வேதாந்தி சொல்றதெல்லாம் கேட்கிறாரு. அது கேட்கவே தூய்மை ஆயிட்டே இருக்கும். ஓகே, ग्रंथरा श्रीमद् भागवतम की जय, श्री नारद मुनि की जय, श्री व्यासदेव महर्षि की जय, श्रील प्रभुपाद की, श्रील गुरुदेव की जय, गौर प्रेमानंदे. ஸோ அப்புறம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு இதுக்கு சென்னகேசவ டெம்பிள் போகிறாங்க, தும்கூர்லேருந்து இஸ்கான் கோரமங்கல்லேருந்து. வரவங்க வரலாம், இப்போ ஏன்னா முன்னாடியே சொன்னால் தான் அவங்க வந்து புக் பண்ணுவாங்க. எத்தனை பஸ் ஆகுதோ தெரியாது, ஏன்னா முன்னாடியே சொன்னால் நம்மளுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. 900 rupees ஒரு டிக்கெட்டுக்கு. வரவங்க வந்து சீக்கிரமாக சொல்லலாம் பிரபு அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைம். ஏன்னா நான் ஆர்கனைஸ் பண்ணுறதில்ல, இது உங்களை யாரும் நான் வரப்படுத்தலை, ஃபோர்ஸ் பண்ணல. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வரலாம். நான் பேனர் வந்து இதில் போட்டிருக்கேன், போஸ்ட் பண்ணியிருக்கேன், குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு படிச்சுட்டு சொல்லுங்கள். சென்னகேஸ்வர டெம்பிள் அப்புறம் கங்காதர அது சிவா டெம்பிள் ஒன்று, இந்த 2 கோயிலுக்கு போகிறாங்க. பிரசாதம் 3 வேளை பிரசாதம் அவங்களுக்கு தான். 6 மணிக்கு 6 பிரபு 6 6 o'clock நம்ம பெங்களூரில் இருக்கணும், கோரமங்கலம். வரவங்க பையன் ஹாஸ்டல்ல இருந்து அப்படியே வராங்க, கூட்டு வந்தாங்க அப்படியே பையனை அந்த 2 நாளை வந்து பகவானுக்காக டவுட் ஹெல்ப் பண்ணுங்க, அவ்வளோதான். அழைச்சின்னு வந்துடுங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி வரவங்க வரலாம். இது நல்ல சான்ஸு. பையன் வரான்னா எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. டக்குன்னு அவரை அப்படியே கூட வாடா இதுக்கு போயிட்டு வரலாம், டூர்னு சொல்லணும். இல்லை சும்மா சொல்லி பாருங்க, அவ்வளோதான். ட்ரையல் அவ்வளோதான், ட்ரையல் அண்ட் எரர். கீதா மாதாஜிக்கு பர்த்டே. ஓ ஹரிபோல், வெரி குட். சொல்லுங்க, பர்த்டேவே ஆர்டர் பண்ணிடலாமே, பர்த்டேவே பண்ணிருக்கலாமே. பிரசாதம் ஓகே. சோ எல்லாருமே சொல்லுங்க, நான் சொல்ற மாதிரி எல்லாம் ரிப்பீட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா டு யூ கீதா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா டு யூ கீதா மாதாஜி, மே கிருஷ்ணா bless you கீதா மாதாஜி, மே கிருஷ்ணா bless you கீதா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா டு யூ, ஹரே கிருஷ்ணா டு யூ, may Krishna bless you Gita Mataji, may Krishna bless you Gita Mataji, may Krishna bless you Gita Mataji, Hare Krishna to you, Hare Krishna to you. So பக்தர் எல்லாமே bless பண்ணுங்க. கீதா மாதாஜி வந்து நல்ல ஆன்மீகத்துல நல்லா வளரணும், தூய்மையான பக்தர் ஆகணும். அவங்களுக்கு நல்ல என்ன சொல்றது, இது குட் ஹெல்த், லாஞ்சிவிட்டி, இதெல்லாமே பிளஸ் பண்ணுங்க. அவங்க நல்லா தீர்க்க காலமாக இருக்கணும், நல்லா தீர்க்காலம் வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாமே பிளஸ் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. 3 தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் எங்கள் குரு மகாராஜுக்காக, அப்புறம் வந்து கீதா மாதாஜிக்காக, அப்புறம் நம்ம தமிழ் சரண் பிரபு ஜெயதாஷ் மாதாஜிக்காக, நம்ம பக்தர்கள் எல்லாருக்காகவும் 3 தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्रील प्रभुपाद की जय, श्री लक्ष्मी नरसिंहदेव भगवान की जय, श्रील गुरुदेव की जय, गौर प्रेमानंदे. हरे हरि बोल. हरे कृष्ण.